திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். கூலி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்போ மீண்டும் லோகேஷ் கனகராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பை பற்றி லேட்டராக சொல்கிறேன். பட் இன்றைக்கி நான் பேச வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு பெரும் இமயங்கள், அதாவது உலகநாயகன் கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் இன்றைக்கி அவர் சினிமாவில் பயணிச்சிட்ருக்கார். அதே மாதிரி இன்னொருத்தர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் பயணிச்சிட்ருக்கார், கூலி வரைக்கும். ஸோ அதனால் இந்த இரு இமயங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா என்பது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நிறைய கேளிக்கைகளுக்கான ஒரு காமெடி, நடனம், பாட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உள்ளே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்தது சினிமா அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் எப்படி ஒரு பாட்டில் ஆரம்பித்தாங்களோ படத்தை, அதுக்கப்புறம் வசனத்தில் மாற்றினாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், எஸ்எஸ்ஆர், அதுக்கப்புறம் பாலாஜி, எம்என் நம்பியார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தளபதி, அதுக்கப்புறம் தனுஷ், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் சிம்பு, சிவகார்த்திகேயன், இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான திரைப்படங்களில் இல்லை ஒரு விதமான ஒரு ஜானர், இந்த ஜானர் ஃபாலோ பண்ணணும். இந்த ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கல்ட் மூவி. இந்த திரைப்படம் ஜனரஞ்சகமாக தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அப்படி ஜனரஞ்சகமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னுங்கிறப்போ அதில் நல்ல பெரிய ஹீரோஸ் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1970s 73 74 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 73 அந்த மாதிரிலாம் டைமில் நமது உலகநாயகன் கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருந்தாலும் அப்படியே கதாநாயகனாக மாறினார். கதாநாயகனாக மாறி நிறைய திரைப்படங்கள் வரிசையாக பண்ண ஆரம்பித்தார். அபூர்வ ராகங்கள் வரும்பொழுதே அந்த படத்தில் முக்கிய கதாநாயகன் உலகநாயகன் கமலஹாசன். அபூர்வ ராகங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் பண்ணார். அந்த கேமியோங்கிறது என்னென்னா ஒரு கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர், கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு கேரக்டர். இப்போது உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நிறைய படங்கள் ஒன்று சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நினைத்தாலே நிற்கும், அவர்கள் 3 முடிச்சு, இந்த மாதிரியான படங்கள் அவளை படித்தான், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரியான திரைப்படம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தப்போ மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு திரைப்படத்தில் எல்லா எலிமெண்ட் இருக்கே. இந்த பக்கம் பார்த்தா உலகநாயகன் கமலஹாசனுடைய டான்ஸ், அவருடைய நடிப்பு, இந்த பக்கம் பார்த்தா சூப்பர் ஸ்டாருடைய வித்தியாசமான அந்த ஸ்டைல், அவருடைய ஃபைட்டு, அவர் நடந்து வர்றது, பார்க்குறது, திரும்புறதுன்னு. ஸோ 2த்தையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ படங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்தது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தது. அப்போ 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் அடிக்கடி சொல்லுவார், நானும் ரஜினியும் சேர்ந்து தான் முடிவு பண்ணது, இதே சிங்கப்பூரில் தான் முடிவு பண்ணோம், உங்களுக்கு தனி வியாபாரம் இருக்குது, எனக்கு தனி வியாபாரம் இருக்குது, நம்ம ஏன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும், ஏன் பிரிஞ்சு நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அது மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா, டிசைட் பண்ணி ஜானரா ஃபிலிம்ஸை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. இது 2ஆக பிரிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா நல்ல கதை அம்சங்களும் கதாபாத்திரங்களும் கெட்டப்பும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்கள், அந்த மாதிரியான கதைகள்லாம் இவர் சூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டைலான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத சூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆனாலுமே 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு சொன்னாங்களே தவிர, இந்த ஜானரை, அதாவது நல்ல கதை அம்சம், இது மாதிரியான ஜானரை செட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு கமல் சாருக்கு. வெறும் ஸ்டைல் ரிலேட்டடான படங்கள் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் டைம் ஆச்சு. காரணம், இவங்க 2 பேருமே 2 விதமான கதைகள்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ கேட்ட குரல் பார்த்தா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான கதை மாதிரியே இருக்காது. சகலகலாவல்லவன் பார்த்தா அது உலகநாயகன் கமலஹாசனுக்கான கதை மாதிரியே இருக்காது. அந்த படம் கமர்ஷியலாக இருக்கும். இந்த படம் பயங்கரமாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், நடிப்புக்கான எல்லா தீனியும் போடுற மாதிரியான படமாக இருக்கும் எங்கேயோ கேட்ட குரல். ஸோ இப்படிப்பட்ட படங்கள்லாம் மாறி பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் இதை பண்ணார், கமலஹாசன் கமர்ஷியல் படம் பண்ணார். அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும், இந்த மாதிரி படங்கள்லாம் மறக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆக்ஷன் படம் கிடையாது, நடிப்பு திறமையை வெளிக்காட்டும் திரைப்படங்கள். பிரமாதமாக நடிச்சிருப்பார். இன்றைக்கும் அந்த முள்ளு மலரம்ல சொல்லும்போது, கெட்ட பொயசார் இந்த காளைய
ஒரு கை இல்லைன்னா கூட பிடிச்சிப்பா சார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த டயலாக் சொல்லும்போது இல்லை அவ்வளோ பேர் அதை ரசிப்பாங்க. மகேந்திரன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஏராளமான திரைப்படங்கள் பண்ணார். அப்போது அவர் எடுத்த 12 படத்தில் மேக்ஸிமம் எடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜானி எடுத்தார், முள்ளும் மலரும் எடுத்தார், கை கொடுக்கும் கை எடுத்தார். இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ண படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுலேயே வந்து என்னென்னா இவங்க என்னதான் ஜானர் பிரிஞ்சாலும் இருவேறு இமயங்களாக இருந்தாலும், இந்த பக்கம் கமல் ஃபேன்ஸ், இந்த பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு இருந்தாலும், இவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்குல்ல, அது என்றைக்குமே மாறவே இல்லை. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முள்ளும் மலரும் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் அது. அந்த படத்தில் ஒரு பாட்டு ஷூட் பண்ணோம். செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் அப்படிங்கிற பாட்டு. செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, இந்த பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கு ஃபிலிம் ரோல் இல்லை, பத்தலை, தேவைப்படுது அப்படின்னப்போ அதுக்கு கமல் சார் தான் உதவி செய்திருக்கார். அது ஆனால் ரஜினிகாந்த் நடித்த படம். மகேந்திரன் கமல் சாரை வச்சு லாஸ்ட் வரைக்கும் படமே எடுக்கலை. ஆனாலுமே ரஜினியை வச்சு எடுக்கும்போது நம்ம அந்த உதவி செய்யணும். காரணம் என்னென்னா, உலகநாயகன் கமலஹாசன் சினிமா மேலே வச்சுருந்த பேஷன். சினிமா என்பது அவருக்கு உயிர் நாடி. அவர் வந்து சினிமா நடித்தார், தயாரித்தார், டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவரே அந்த வச்சுருந்த காசு எல்லாத்தையும் இவருடைய சொந்த பணம் போட்டு ஃபுல்லாக நிறைய படங்களை வந்து தயாரித்தார். அதுலேயே தான் காசையும் இழந்தார், மறுபடியும் அதுலேயே தான் காசை சம்பாதிச்சார். ஸோ இந்த மாதிரி வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து சினிமா அந்த சினிமா மட்டுமே அவருக்கு உயிர் நாடி அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ பெரிய பேஷனேட்டான ஒரு ஆக்டர். இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தாரு, அவருக்கு அது சரியாக வரல. டைரக்ட் பண்ணி பார்த்தாரு, அதுவும் சரியாக வரல. சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து சரியாக வரலன்னா என்னென்னா, மக்கள் அதை எதிர்பார்க்கல அவர்கிட்ட நீங்கள் ஸ்டைல், நீங்கள் வந்தால் போகிறோம், நீங்கள் நின்னா போகிறோம், நடந்தால் போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஓகே ஃபைன், நம்ம படங்கள் நடிப்போம்னு சொல்லிட்டு நடித்தார். ஸோ இந்த இருவரும் தங்களுடைய லைனை பிரிச்சுக்கிட்டாலும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாயகன் படம் வரும்போதுலேருந்து நாயகனுக்கு அப்புறம் தான் கமல் சார் வந்து முழுசாக அந்த ஊர் மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, நாயகனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு நான் ரொம்ப ரசித்து ரொம்ப கண்கலங்கி பார்த்த படம் அப்படின்னா சிப்பி குடும்பத்தில் அவர் நடிச்சிருந்த கதாபாத்திரம் இப்போவும் சொல்லுவோம். அதாவது என்னென்னா, அது ஒரு கொஞ்சம் அந்த ஒரு இன்னசென்ட்டாக ஒரு மனமலர்ச்சி குன்றிய ஒரு கேரக்டராக அது என்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நடிக்கும் போது இல்லை, அந்த கையை தூக்கி இப்படின்னு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம், அது வந்து இன்றைக்கும் அந்த படத்தை நான் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார். அதில் நடந்து வர்றது, பேசுறது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வருது, இதெல்லாம் வந்து பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இன்னும் சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் இருக்கும்போது அந்த பாட்டி இறந்து போகிற அந்த காட்சியில் இவர் வந்து இவரை வீட்டை விட்டு துரத்திட்டு நீ போ, இனிமேல் வந்து உன் ஒய்ஃபு பையன்லாம் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னப்போ இவர் வந்து அந்த குடிசை வீட்டில் வந்துட்டு அந்த வயலின் வச்சுட்டு இப்படியே அழுதுகிட்டே இருப்பார். தன்னுடைய தனிமைக்காக ஒரு சீன் ஒன்று நடிச்சிருப்பார். அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் நாயகனுக்கு முன்னாடி வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டப்பு கேரக்டரை மாற்றி நடித்த ஒரு அற்புதமான நடிகர் வந்து உலகநாயகன் கமலஹாசன். அவர் தன்னுடைய ஜானரை நாயகனுக்கு அப்புறம் அப்படியே மாற்றிக்கிட்டே வந்தார். நிறைய படங்கள் வந்து சத்யா அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது கெட்டப்பு, ஒரு ஆங்கிரி யங்மேனு, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஆக்சுவலாக வேலையில்லா பட்டதாரி வந்து ஃபஸ்ட்டு சத்யா தான். பட்டம் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு 4 பசங்க இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் வந்து அதில் ஃபேஸ் பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்க்கைங்கிறது தான் படம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படங்களாக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்திரன் சந்திரன் பண்ணார், அபூர்வ சகோதரர்கள் பண்ணார், காலம் அடக்கி நடித்தார். அந்த அபூர்வ சகோதரர்கள் குள்ளமாக ஒரு கேரக்டரு, அந்த டுவாஃப் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணுறதுலாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுக்கான மெனக்கெடுதல் ஒன்று பண்ணுவாருங்க உலகநாயகன் கமலஹாசன். அது பயங்கரமாக இருக்கும். இது வந்து கமல் சாருடைய ஒரு ஜானர், அவருடைய தனித்திறமை அப்படின்னா. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தா ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து நெற்றிக்கன் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து ஜானி பண்ணார், முள்ளு மலரும் பண்ணார், கை கொடுக்கும் கை பண்ணார், 6 பண்ணார். இந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய படங்களில் இவர் இந்த பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நாயகன்லாம் நடிக்கும்போது அவர் டோட்டலாக கமர்ஷியலாக மாறிட்டார். கமர்ஷியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரஜினி அவர் வந்து நிற்பார், சண்டை, அது மாதிரி பாட்டு, அப்படி காட்சிகள் போயிடுச்சு. ஸோ ஒரு சினிமாங்கிறது எவ்வளோ பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா, ஒரு பக்கம் நடிப்புக்கான படம், ஒரு பக்கம் வந்து கமர்ஷியல் கல்ட்டுக்கான படம். ஸோ நடிப்பு விரும்புகிறவங்க கமர்ஷியல் விரும்புகிறவங்க ரெண்டுத்தையும். ஆனால் நடிப்பு விரும்புகிறதையும் கமர்ஷியலாக கொடுத்தாரு. இவர் தன்னுடைய படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக கொடுத்தாரு. இப்படி அவங்க ட்ராவல் போச்சு. அதில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா
அண்ணாமலை அந்த படம் வந்தப்பெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 87லேருந்து 92 ஒரு 5 வருஷம் தான் இந்த மாதிரி கமர்ஷியலான படங்கள். தர்மத்தின் தலைவன், தர்மதுரை, மாப்பிள்ளை, பணக்காரன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இருந்துச்சு. சிவா, தளபதி, இந்த மாதிரி படங்கள். தளபதியில் நடிப்பு எங்கெங்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து அதை அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ணாமலையில் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த கடைசி சீனில் அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சு, இந்த பாருமா, நம்ம குடும்பத்துக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஆகாது, நீ அவங்க பையனோட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏற்று பேசும். டப்புன்னு அடிச்சுட்டு கிளிப்பிடி சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், பின்னா எவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண் புறா பாட்டு வரும். அது நின்று அப்படி பார்க்குறப்போ நமக்கே ஃபீல் ஆகும், ஒரு அப்பான்னா எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தத்ரூபமாக நடிச்சிருப்பார். அதுக்கான ஸ்கோப் இருந்தது அந்த படத்தில், அதுக்கான ஸ்கோப் இருந்தது. இப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் தங்களுடைய பாதையை வெவ்வேறு அமைச்சுக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்களுடைய திறமையை வந்து காட்டுறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் இவர் கபாலியாக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அவரே ஸ்டேஜ் சொல்லியிருந்தார், மகேந்திரனுக்கு பிறகு என்னை மறுபடியும் வந்து நடிக்க வச்சது அப்படின்னு சொன்னால் அது ரஞ்சித் தான் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டேரக்டரை வந்து ஒரு பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு. அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அப்படியே ட்ராவல் ஆகி கொஞ்ச நாள் வந்தார். இப்போ திடீர்னு என்னடா படமே பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாரு. விக்ரம் வந்து அவர் 87ல் நாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண படம் அது. அந்த படத்துடைய பார்ட் 2 அப்படின்னு சொல்லி விக்ரம்னு ஒரு படம் பண்ணுறாங்க. விக்ரமில் வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பட் அது வந்து கமல் சாரோட அந்த ஜானர் கிடையாது, நடிப்புக்கான ஜானர் இல்லை, கமர்ஷியல் ஜானர். ஒரு கமர்ஷியல் ஜானரில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது கொடுத்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போது மாஸ்டர் கொடுத்தாரு, லியோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலி. இது ஒரு மாபெரும் கமர்ஷியல் ஹிட்டு. இப்போ எல்லாருக்கும் தோணுச்சு, லோகேஷ் நீங்கள் தானே இந்த எல்சியூன்னு ஒன்று சேர்ப்பீங்க, இப்போது இது ரஜினி சார் படம்னா அதில் கமல் சார் ஒரு சீனாவது வருவார்ல அப்படின்லாம் நினச்சாங்க. வரல. ஆனால் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு அதிகாரபூர்வமானதா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அரச புரசலாக அப்படி இப்படி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த அறிவிப்பு உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. 2 ஏஜ்டு கேங்ஸ்டர்ஸ், ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ், அந்த கேங்ஸ்டர்ஸ் பற்றின கதையாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்கிறார். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் RKFI, ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இருவரும் சேர்ந்து தயாரிக்க போவதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். எனக்கு இப்படியே நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரே ஸ்க்ரீனில் 2 பேரையும் அறிமுகப்படுத்தணும். இப்போ ரஜினி சாரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திட்டு கமல் சாரை 2வது அறிமுகப்படுத்தக்கூடாது. 2 பேரும் அட் அ டைம் ஸ்க்ரீனில் வரணும். ஆனால் வெவ்வேறு கதைகள் பேரலாக நடக்கிற 2 பேர் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு தெரியணும். ஸோ ஒரு சீன் இவர்னா ஒரு சீன் அவர். அப்போ இன்டர்வல் பிளாக்ல வந்து 2 பேருக்குள்ள கனெக்ட் வரணும். நான் இப்போயே உட்காந்து ஓரளவுக்கு அதை என்னங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். உண்மையே லோகேஷ் கனகராஜ் இதை பண்ணாருன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்தியன் சினிமான்னு சொல்கிறவங்க சவுத் இந்தியன் சினிமாவில் இந்த மிகப்பெரிய தூண்களான உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்கங்கிறது இட்ஸ் அ மாஸ். நீங்கள் எத்தனை ஆர்டிஸ்ட்டை வேணாலும் ஒன்று சேர்க்கலாம். ஆனால் அதாவது நார்த்தில் நீங்கள் சேர்க்கலாம், சவுத்தில் ஆந்திராவில் சேர்க்கலாம், கேரளாவில் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாஸ் வேறு எப்பவுமே வராது. அது வந்து ஏன்னா ரொம்ப நாள் அவங்க பண்ணலை, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த படத்துடைய ஸ்டார் காஸ்டிங் வேறு மாதிரி இருக்கும், அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். அதுதான் நான் வந்து நம்புகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.